ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தந்தூரி சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்காக பார்த்தீங்கன்னா 2 கிலோ கறி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த 2 கிலோ கறியை வந்து 4 பாகமாக கட் பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து நல்ல செதை பீஸாக ரெக்கை சைடில் இருக்கிற அந்த செதை பீஸாக தான் வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எனக்கு எப்போவுமே வந்து தோலோடு வாங்கினா பிடிக்காதுங்க. ஆனால் தெரியாமல் தோலோடு வாங்கிட்டாங்க. இப்போ அந்த தோல் எல்லாமே வந்து நான் ரிமூவ் பண்ணணும். தோல் ஏன் பிடிக்காதுன்னா பார்த்தீங்கன்னா, நிறைய அந்த குட்டி குட்டியாக முடிங்கள்லாம் இருக்கும். அது நம்ம கண்ணுக்கே தெரியாது. அது மட்டும் இல்லாமல் தோலில் நிறைய கொழுப்பு இருக்குது. அதனால் வந்து நான் அந்தளவுக்கு வந்து அதை போட்டு செய்ய மாட்டேன். அதனால் எல்லாத்தையும் வந்து நான் க்ளீன் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்துருவேங்க. சில பேருக்கு வந்து தோலோடு சாப்பிட்டா ரொம்பவே பிடிக்கும். சின்ன வயசில் நானும் அப்படி தாங்க சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து நம்ம அதை பார்க்குறப்ப நமக்கு அது பிடிக்கவே இல்லை. அதனால் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருவேன். நீங்கள் தந்தூரி சிக்கன் செய்கிறப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தோலோடவே வச்சுக்கோங்க. இல்லைன்னா ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க. இப்போ எல்லா சிக்கனையுமே வந்து தோல் எல்லாமே ரிமூவ் பண்ணி எடுத்துடுறாங்க. ரொம்பவே சூப்பராக ஈஸியாக நம்ம வந்து இதை செய்யலாங்க. எவ்வளோ விலை தெரியுமாங்க? நம்ம வந்து அந்த சிக்கன் வாங்குறப்போ தந்தூரி சிக்கன் நான் வீட்டில் இந்த அளவுக்கு ஹைஜீனிக்காகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் பண்ண முடியும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்து நீங்கள் செய்யுங்க. அவ்வளோ சூப்பராகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம கடையில் வாங்கினா கூட அந்தளவுக்கு வந்து இந்த கோட்டிங் மசாலா வந்து நிறையவே இருக்காதுங்க. வெறும் வெள்ளை கறி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறப்ப நல்லா மசாலா போட்டு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு மசாலா போட்டு நல்லா வந்து ஜூஸியாக சூப்பராக பண்ணலாம். நான் எல்லா சிக்கனில் இருக்கிற தோல் எடுத்துட்டேன் பாருங்கள். எவ்வளோ தோல் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே வந்து நம்ம எடுத்து போட்டுடலாங்க. போட்டுட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ யூஸ் பண்ணலாம். எந்தளவுக்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சாச்சு பாருங்கள். நம்ம இப்போ வந்து அதுக்கு உண்டான மசாலாவை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. ஒரு பவுல் எடுத்திருக்கேன். நான் என்ன பண்ணேன்னா தயிர் ஒரு அரை லிட்டர் வாங்கின்னு வந்து நல்லா ஒரு கிளாத்தில் ஒயிட் கிளாத்தில் நல்லா வெடிக்கட்டி எடுத்துட்டாங்க. கண்டிப்பாக இந்த ப்ரொசீஜரை நீங்கள் செஞ்சே ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு தந்தூரி சிக்கன் சூப்பராக க்ரீமியாக நல்லா அந்த சிக்கனில் மேலே இருக்கிற கோட்டிங்கோடு உங்களுக்கு வந்து கிடைக்கும். அந்த ட்ரைனஸ் தண்ணி எல்லாமே போயிட்டு அந்த ட்ரை ஆகிடும், அந்த க்ரீமாகிடும் அந்த தயிர். அதை வச்சு தான் நீங்கள் தந்தூரி சிக்கன் செய்யணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். நான் ஒரு 100 கிராம் எடுத்துக்கிறேங்க. இப்போ நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இன்னும் அதிகமாக மசாலா வேணும்னா இந்த எக்ஸ்ட்ரா நீங்கள் ஆக்கிக்கோங்க. இல்லை நாங்கள் நிறைய மசாலா சாப்பிட மாட்டோம், சில பேர் வந்து லைட்டாக சாப்பிடுவாங்க இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் லைட்டாக போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா காஷ்மீர் சில்லி போட்டுக்கிறேங்க. இப்போது வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். காரம் வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. சின்ன சின்ன குட்டி குழந்தைங்களாம் இருந்துச்சுன்னா கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தந்தூரி மசாலா நான் கடையில் தாங்க வாங்கிட்டு வந்தேன். எவரெஸ்ட்டில் அந்த பிராண்டில் தான் வந்து நான் தந்தூரி மசாலா வாங்கிட்டு வந்தேன். அது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் சாட் மசாலா வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக வந்து கஸ்தூரி மேத்தியை நல்லா கையில் போட்டுட்டு நல்லா க்ரஷ் பண்ணி போட்டு விடுங்க. இப்போ இது எல்லாமே போட்டுட்டு உங்கள் கையால் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து கையால் மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் கரண்டியால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரக்சராக கிடைக்காது. உங்களுக்கு அப்படி கை எரியுது அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கவர் மாதிரி க்ளவுஸ் மாதிரி போட்டுட்டு நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள். அப்படியே முடியலன்னா நல்லா ஒரு ஸ்பேச்சுலா மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த வச்சு நீங்கள் வந்து ஸ்பேச்சுலா வச்சு நல்லா வந்து க்ரீமாக அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா கோழியுமே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே மசாலா போட்டால் அந்தளவுக்கு உள்ளே ஜூஸியாக இறங்காது. நம்ம எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி கத்தி எடுத்து கீரல் மாதிரி கீறி கட் பண்ணிக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ள மசாலாலாம் தடவுறப்ப நல்லாவே சூப்பராக வந்து எல்லா இடமும் காரசாரம் உப்பு எல்லாமே சூப்பராக உரைக்குவாங்க. அதனால் நீங்கள் நல்லா வந்து பிரட்டி எடுத்துக்கோங்க. எல்லா கோழியுமே அதே மாதிரி கீறி நல்லா, ஏன்னா செதை பகுதியை தான் வாங்கியிருக்காங்க. இது எல்லாமே வந்து நல்லா ஊறணும் அப்படின்னா கண்டிப்பாக நல்ல மசாலா தடவி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம வந்து கேஸில் வைக்க போகிறதில்ல, நம்ம வந்து ஓடிஜியில் தான் வைக்க போகிறோங்க.
ஆயில் வந்து அந்தளவுக்கு சுத்தமாக ரொம்ப யூஸே கிடையாதுங்க. ரொம்ப ஹெல்தி வேறங்க. நம்ம வந்து ஆயில் கூட அந்தளவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ரொம்பவே சூப்பராக வந்து இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில். அப்போ உங்களுக்கே தெரியும். கண்டிப்பாக நீங்கள் கடையில் வாங்கவே மாட்டீங்க. ரொம்பவே செம்ம சூப்பராக இருக்குங்க. இதில் இப்போ வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து நம்ம மசாலா மிக்சிங் பண்ணோம் இல்லைங்களா, அப்போ கூட நீங்கள் வந்து இந்த இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நான் இப்போ போடுறேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் ஆயிலை இதிலே விட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா ஷைனிங்காகவும் நல்லா மேலே வந்து முறுமுறுன்னு கிடைக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுக்கோங்க. நம்ம முக்கியமாக 2 கிலோ சிக்கனுக்கு இந்த ஒரே டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுறோங்க. அவ்வளோ வந்து கம்மியான ஆயில் தான் நம்ம போட்டிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்லா வந்து பிசைஞ்சி கண்டிப்பாக வந்து நான் வந்து மார்னிங் பிசைஞ்சிட்டு ஈவினிங் தாங்க செஞ்சேன். அப்போ தான் உங்களுக்கு நல்லா சூப்பரான காரசாரமாக கிடைக்கும். நீங்கள் உடனே பண்ணுறத விட இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை நைட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுநாள் கூட செய்யுங்க. அதுக்கப்புறம் ஓடிஜியோட அந்த ட்ரே எடுத்துகிட்டு அதில் வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பரை நல்லா போட்டுக்கிறாங்க. அப்போ தான் வந்து நமக்கு அந்த கீழெல்லாம் ஒழுகி ஊற்றாது. இது மேலே வச்சா நமக்கு நல்லா குக் ஆகி வரும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் ஓடிஜியில் வச்சிடலாங்க. கரெக்டாக வந்து எனக்கு 1 ஹவர் வந்து குக் ஆகிறதுக்கு டைம் ஆச்சுங்க. ஃபஸ்ட்டு வந்து 180 வந்து 1/2 ஹவர் வச்சேன். அதுக்கப்புறம் 160 ஒரு 1/2 ஹவர் வச்சேன். இது இடையில வந்து நான் எடுத்துட்டு திருப்பி தாங்க போட்டு வச்சேன். அப்போ தான் வந்து நமக்கு 2 பக்கமும் நல்லா செவந்து வரும். நான் அதனால் மாற்றி வந்து திருப்பி போட்டு வச்சேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். சும்மா அப்படியே பூ மாதிரி இருக்கும் அந்த சிக்கனு. இந்த மாதிரி நான் எல்லா சிக்கனையுமே வந்து இந்த மாதிரி தாங்க திருப்பி போட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து நமக்கு நல்லா குக் ஆகும். நமக்கு வந்து அந்த கிறிஸ்ப்னஸும் அந்த நல்ல ட்ரைனஸும் வந்து கிடைக்கும். அதனால தான் வந்து நான் திருப்பி ஏன்னா கீழே வாட்ரு இருக்குது இல்லைங்களா, அந்த வாட்ருனால என்ன ஆகும்னா நமக்கு வந்து கிறிஸ்பாக கிடைக்காது. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் திருப்பி போடுங்க. அப்படி உங்களுக்கு வந்து தண்ணியாக இருந்துச்சுன்னா ஹீட் வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணிங்கன்னா அந்த கீழே இருக்கிற அந்த தட்டில் இருக்கிற தண்ணி எல்லாமே டக்குன்னு சுண்டிடுங்க. உங்களுக்கு சிக்கன் மட்டும் நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் ஸ்லோலேயே வச்சிங்கன்னா அது வந்து தண்ணி மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி சொதன்னு இருக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி வேணான்னா ஹை ஹீட்டு வைங்க. அப்போ உங்களுக்கு வந்து சூப்பராக கிடைக்கும். கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் பக்கத்துலேருந்து பார்த்துக்கோங்க. ரொம்ப ஹை ஹீட்டு வச்சுட்டு நீங்கள் பாட்டுட்டு போயிட்டாதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் அந்த மாதிரி வைங்க. அப்புறம் கரிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதாங்க. சூப்பராக வந்து நான் 2 பக்கம் திருப்பி நல்லா வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுங்களா? செம்ம ஜூஸியாக இருக்குதுங்க. அப்படியே கையில் போட்டால் பூ மாதிரி வருது அந்த சிக்கனு. அந்த சிக்கன் வாயில் போட்டு அப்படியே கரையுதுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நான் மார்னிங் அது வந்து நல்லா மசாலா தடவிட்டு ஈவினிங் தாங்க செஞ்சேன். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து மின்ட்டு சட்னியும் மயோனஸும் நான் வீட்டில் தான் செஞ்சேன். நல்லா ஹை ப்ரோட்டீன் பன்னீர் வச்சு தான் நான் அந்த மயோனஸ் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நான் போடுறேங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். செம்ம சாப்பிட்டு ஆனால் செம்ம சூடு. செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே வந்து பசங்க அசாத சாப்பிட்ருவாங்க. யாரும் சாப்பாடு டிஃபன் எதுவுமே கேட்க மாட்டாங்க. இந்த சிக்கன் மட்டுமே போதும்னு சாப்பிட்ருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.